வணக்கம் சார், உங்கள் திருக்குட்டியாஸ் காஞ்சிபுரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மாருதி வேகனாரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2002 எஃப்சி வந்து 2027 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் அடுத்த மாதம் முடியுது. இது வந்து எல்எக்ஸ்ஐ டைப்பு. ஃப்ரண்ட்டில் வந்து 2 பவர் விண்டோ வரும், ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும். வண்டி நல்லா இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% மேலே இருக்கும். வண்டி நீட் அண்ட் குவாலிட்டி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு 3வது வீடியோ. இன்றைக்கி மட்டும் ஒரு சோல்ட் அவுட் வீடியோ, ஒரு ஈக்கோ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வீடியோ போட்டிருப்போம். இதுவும் சேல்ஸ் வீடியோ போடுறோம். வண்டி வந்து நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது, ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது. வண்டி வந்து பார்த்தலாம் வாங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆகாத வண்டி, ஒரிஜினாலிட்டியான வண்டி, ஒரிஜினல் பெயிண்ட்டு. வண்டி வந்து ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியான வண்டி. இன்டீரியர் நல்லா இருக்கு, அவுட்லுக்கு நல்லா இருக்கு. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா கென்வுட்னு ஒரு செட்டு இருக்கு, ஆக்ஸ் இருக்கு, எஃப்எம் எடுக்குன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஒரு 4 இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் வண்டியில் குறை சொல்ற மாதிரி இல்லை. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. இந்த மாடலில் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாமல் இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம். சீட்டு கவர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்குது. வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா போதும். இல்லை இது பிடிக்கலாம், ஒரு புது கவர் மாட்டிக்குங்க. ஒரு 2002 மாடலில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வண்டி பார்க்குறது கொஞ்சம் அரிதான விஷயம் தான். இந்த பேட் இருக்க கைட்டி வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. இந்த பேட் வந்து இந்த மாதிரி வரணும், கைட்டி வச்சிருக்காங்க, என்ன காரணம் தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்பீக்கருக்காக விற்கிறது. இது ஒரு மேட் இருக்குது, இது என்ன மேட்டுன்னு தெரியல. ஸ்டெப்னி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கம்மி தான், ஆனால் ஸ்டெப்னி யூஸ் ஆகும். டயரில் இருக்கிற மாதிரி ஒரிஜினாலிட்டியே இல்லை. ஒரு 4 பட்டன் இருக்கும். டயர் வந்து பார்த்தீங்கன்னா 4மே வந்து 80% மேலே தான் இருக்கும். அழுக்கிறதுனால அந்த மாதிரி தெரியுது. 80 இல்லை 90% இருக்கும். அப்போலோ டயரு ஈவனாக வாங்கி போட்டிருக்காங்க.
வண்டியோட கிலோமீட்டரு, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம், ஏசியும் பார்த்துடலாம் வாங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 81,596, 81,596 ஒரிஜினல் கிலோமீட்டர் இவ்வளோ தான் ஓடி இருக்கு. ஏசி ஆன் பண்ணி பார்த்தலாம் வாங்க. ஏசி வந்து த்ரோ வருது, கூலிங் வரல ஒன்றும். கூலிங் வருது. ஏசி கூலிங் நல்லா இருக்கு. அடுத்து வந்து இன்ஜின் கண்டிஷன் பார்த்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் சின்னதாக ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு சின்ன பேட்ச் போட்டிங்கன்னா போதும். இது ஒரு சின்ன வேலை, வேற எங்கேயுமே டிங்கர் வேலை இல்லை. அந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அப்படியே கூட ஓட்டலாம். இன்ஜின் ரூம் பாருங்க, பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா புது பேட்டரி. இந்த வருஷம் 4ஆம் தேதி தான் மாட்டிருக்காங்க. 3000 கொடுத்து புது பேட்டரி மாட்டிருக்காங்க. இன்ஜின் நாய்ஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆயில் சர்வீஸும் இப்போதான் பண்ணியிருக்காங்க, அதனால உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணுற வரையும் மிச்சம். ஸ்மோக் எதுவுமே வரல. வண்டி நல்லா இருக்கு, நல்ல வண்டி, மிஸ் பண்ணிட்டாதீங்க. மறுபடியும் இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்கிற மாதிரி 2002 2 ஓனரு, 2027 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸ் அடுத்த மாதம், எல்எக்ஸ்ஐ, ஏசி, பவர் ஸ்டேரிங், 2 ஃப்ரண்ட் பவர் விண்டோ வரும், 4 டயர் 80% 90% இருக்கும். வண்டி வந்து நல்ல குவாலிட்டி, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும்போது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 97,000 ரூபா கேட்குறோம். ஒரு சின்ன வித்தியாசத்தில் ஆகும், ரொம்பலாம் கம்மியாக கேட்டிங்கன்னா ஆகாது. நம்ம கேட்குறது கம்மி தான், டீலர் ரேட்டுக்கு தான் கேட்குறோம். 97,000 கேட்குறோம், ஒரு சின்ன வித்தியாசத்தில் ஆகும். யாருன்னா வேணுன்னா கால் பண்ணுங்க, ஏன்னா சீக்கிரமாக பண்ணுங்க. இந்த வண்டி இங்கே ஆஃபீஸில் யாருன்னா வந்து பார்த்தோன்னா உடனே தூக்கிடுவாங்க. அதனால் வெளியூரில் யாருன்னா அது விரும்பி கேட்குறவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.